Hello friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academy-ல சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நம்ம கொடுத்தாச்சு. அதாவது பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் அந்த யூனிட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இப்போ வந்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்ல ரெண்டாவது யூனிட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த யூனிட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சர்வேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வேயிங்கோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வே, சர்வேனா என்ன, அது மட்டும் இல்லாம செயின் சர்வேயிங், அப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது, அப்புறம் இது போக வந்து பாத்தீங்கன்னா பிளேன் டேபிள், இது எல்லாமே தனித்தனி யூனிட்டா நம்ம படிச்சிருந்தோம். செயின் சர்வேயிங்னு ஒரு யூனிட் படிச்சிருந்தோம். சர்வேயோட பேசிக் டெஃபினிஷன், அதுக்கான கிளாசிஃபிகேஷன் அது தனி யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம பிளேன் டேபிள் சர்வே தனி யூனிட்ல வந்துட்டு இருந்தது. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்ல இந்த பேசிக் சர்வேயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குல்ல, இந்த யூனிட்லயே வந்து பாத்தீங்கன்னா சர்வேயிங், அதுக்கான டெஃபினிஷன், அதோட கிளாசிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாம செயின் சர்வேயிங், பிளேன் டேபிள் சர்வேயிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே யூனிட்ல வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இந்த யூனிட்டை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இதுவரைக்கும் யாராச்சும் இந்த டெஸ்ட் 2 எழுதாம இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க பாருங்க. the object of surveying is அப்படின்றாங்க. சரிங்களா? சர்வேயிங் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முக்கியமான விஷயம். என்னது சர்வே அப்படின்னு சொன்னாலே ஏரியாவை மெஷர் பண்றது, வால்யூமை மெஷர் பண்றது, அதே மாதிரி டிஸ்டன்ஸை மெஷர் பண்றது, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சர்வே வந்து யூஸ் ஆகும். அதோட முக்கியமான ஆப்ஜெக்ட்லாம் என்னென்ன அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ரிப்பேர் எ பிளான் ஆர் மேப். சரிங்களா? ஒரு மேப்பை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஒரு பிளானை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சர்வே வந்து யூஸ் ஆகும். ரெண்டாவது பாருங்க, டு டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாயிண்டோட ரிலேட்டிவ் பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது பாருங்க, டிட்டர்மைன் த பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் இன், அது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேன்லயும் சரி வெர்டிகல் பிளேன்லயும் சரி இந்த ரெண்டு பொசிஷனுக்குமே வந்து யூஸ் ஆகும். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட். 1 2 3 4 இது நாலுமே வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. Which of the following instrument is generally used for baseline measurement அப்படின்றாங்க. பேஸ்லைன் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இன்வர் டேப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இருக்கிறதுலே மோஸ்ட் அக்யூரேட் டேப் என்ன டேப் அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन கேட்பாங்க. மோஸ்ட் அக்யூரேட் டேப் இருக்கிறதுலே மோஸ்ட் அக்யூரேட் டேப் என்ன டேப் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும்? இன்வர் டேப் தான் அடிக்கணும். மோஸ்ட் அக்யூரேட் டேப்னு சொன்னா இன்வர் டேப் தான் அடிக்கணும். சரிங்களா? இது வந்து பேஸ்லைன் மெஷர்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? பேஸ்லைன் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, பேஸ்லைன் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வர் டேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இன்வர் டேப் அது எதுல வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन கேட்பாங்க. நிக்கல் அண்ட் ஸ்டீல், நிக்கல் அண்ட் ஸ்டீல் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் இன்வர் டேப் வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. சரிங்களா? ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா 64%, நிக்கல் வந்து 36% வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இதுக்கு கரெக்டான ஆன்சர் இன்வர் டேப் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 3 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the lake is obstacle to அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா obstacle அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? obstacle அப்படின்றது தடை செய்யப்பட்டது அப்படின்றதான் தமிழ் மீனிங். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேக் இருக்கு, இந்த மாதிரி ஒரு லேக் இருக்குன்னு வைங்களேன். இந்த லேக்ல உங்களால செயினிங் பண்ண முடியுமா? அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் நீங்க மெஷர் பண்ணணும். இது வந்து உங்களால செயின் யூஸ் பண்ணி அந்த லேக் மேல மெஷர் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா பேஸ் லைன் வந்து பாத்தீங்கன்னா தரை வந்து பாத்தீங்கன்னா ரஃபா இருந்தா மட்டும் தான் நம்ம செயினே வைக்க முடியும். இது லேக் மேல, அதாவது லேக்ன்றது என்னது? ஏரின்னு சொல்லுவாங்க. ஏரிக்கு மேல நம்மளால செயினிங் பண்ணவே முடியாது. சரிங்களா? அப்ப வந்து அப்டக்கல், அப்டக்கல் அப்படின்றது மீனிங் என்னன்னா தடை செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இதுக்கு மீனிங் என்னன்னா லேக்ல வந்து செயினிங் பண்றதுக்கு தடை அப்படின்னு சொல்லி தான் மீனிங். அப்டக்கல் டு செயினிங் அப்படின்றது கரெக்ட். அதே மாதிரி பாருங்க, ரேஞ்சிங், ரேஞ்சிங் ராட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். லேக்ல வந்து ரேஞ்சிங் ராட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியுமா? அதாவது இதோட லேக்கை பொறுத்த வரைக்கும் டெப்தே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? லேக்கும் சரி, ரிவரும் சரி, பாண்டும் சரி, இது எல்லாமே டெப்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? உள்ள இறங்கி ரேஞ்சிங் ராடை யூஸ் பண்ணலாம். ரேஞ்சிங் ராடை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ரேஞ்சிங் வந்து பண்ணலாம். சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா லேக்குக்கு வந்து அப்டக்கல் டு செயினிங் பட் நாட் ரேஞ்சிங். சரிங்களா? அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்.
அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா செயினிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடை, ரேஞ்சிங் பண்ண தடை இல்லை அப்படின்றதான் மீனிங். சரிங்களா? அதே மாதிரி ஹில்லுனா மவுண்டெயின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா செயினிங் வந்து பாத்தீங்கன்னா அப்டக்கல்னு சொல்லலாம். சாரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சிங் வந்து பாத்தீங்கன்னா அப்டக்கல், செயினிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும், அப்டக்கல் டு ரேஞ்சிங் பட் நாட் செயினிங் அப்படின்றது கரெக்ட். சரிங்களா? இதுல வந்து ரேஞ்சிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. அதே சமயத்துல பில்டிங்ல வந்து போத் ஆர் அப்டக்கல், செயினிங் அண்ட் ரேஞ்சிங் ரெண்டுமே வந்து அப்டக்கல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 4. The perpendicular offset, ஆஃப்செட்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து பேசிக்கா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா 15 மீட்டர் தான் இருக்கும். சரிங்களா? இந்த 15 மீட்டருக்கு கீழே வந்துச்சுன்னா less than 15 அப்படின்னா அதை ஷார்ட் ஆஃப்செட்னு சொல்லுவாங்க. less than 15னா ஷார்ட் ஆஃப்செட், greater than 15 இருந்தா லாங் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்செட்டை பிரிப்பாங்க. ஷார்ட் ஆஃப்செட், லாங் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் 15 மீட்டர் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஆஃப்செட் அப்படின்றது மீனிங் என்ன, லேட்டரல் மெஷர்மெண்ட் ஆஃப் செயின் சர்வேயிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 5. क्वेश्चन நம்பர் 5 பாருங்க. For setting out of offset at an angle 45 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது செயின் லைன்ல இருந்து 45 டிகிரி ஆங்கிளுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ருமென்ட் பேர் என்னது, பிரெஞ்சு கிராஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பிரெஞ்சு கிராஸ்டாஃபோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 45 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆப்டிகல் ஸ்கொயரும் 45 டிகிரி வரும். சரிங்களா? அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் கிராஸ்டாஃப் அது வந்து எனி ஆங்கிள். இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 6 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன் a process of chaining the leader insert the arrow and follower pick them அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நிக்கிற ஒரு பேரு ஃபாலோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்போசிட்ல நிக்கிற ஒரு பேரு லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லீடரோட வேலை என்ன அப்படி பண்ணணும்னா, ஃபாலோவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோவர் லீடர் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு மொத்தமா ஒரு 90 மீட்டர் இருக்கு. 90 மீட்டர் இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட வந்து 30 மீட்டர் செயின் மட்டும் தான் இருக்கு. அப்பனா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு 30 மீட்டர், அடுத்து ஒரு 30 மீட்டர், அந்த மாதிரி மூணாவது ஒரு 30 மீட்டர்னு வச்சு தான் என்ன பண்ணணும், மார்க் பண்ணி தான் மெஷர் பண்ண முடியும். அதுக்கு தான் லீடர் ஃபாலோவர்னு ரெண்டு பேர் தேவைப்படுவாங்க. லீடரோட வேலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபாலோவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்ட்ல நிப்பாரு. சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து 30 மீட்டர் இருக்குன்னு வைங்களேன். இந்த 30 மீட்டர் பாயிண்ட்ல என்ன பண்ணுவாருன்னா லீடர் வந்து இந்த இடத்துல ஒரு ஆரோவை செட் பண்ணிடுவாரு. செட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவாரு, ஃபாலோவரை வந்து அந்த ஆரோவை எடுக்க சொல்லுவாரு. சரிங்களா? இவர் அடுத்த ஒரு 30 மீட்டருக்கு போவாரு. போறதுக்குள்ள ஃபாலோவர் என்ன பண்ணுவாரு, எந்த பாயிண்ட்ல ஏரோ இருக்கோ அந்த ஏரோ பாயிண்ட்ல கரெக்டா நின்னு அந்த ஏரோஸை எடுத்துட்டு என்ன பண்ணிடுவாரு, அந்த பாயிண்ட வந்து மார்க் பண்ணிப்பாரு. சரிங்களா? இந்த மாதிரி தான் லீடரும் ஃபாலோவரும் ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படிதான் வந்து என்ன பண்ணுவாங்க, மொத்தமா பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செயினை வச்சு என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு மெஷர்மென்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. the process of chaining the leader insert the arrow and follower pick up them. அதான் லீடர் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆரோஸ் வைக்கிறாங்களோ ஃபாலோவர் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துப்பாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. a leader follows the instruction ஆஃப் த ஃபாலோவர். சரிங்களா? லீடர் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுவாரு, ஃபாலோவர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 6க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 7 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the correction to applied 30 meter chain length the angle of slope is அப்படின்றாங்க. correction for slope இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, ரெண்டு ஃபார்முலா இருக்கு. cs h squared divided by 2 times of l. இது ஒரு ஃபார்முலா இருக்கு ஸ்லோப் கரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு, r l into 1 minus cos theta. L into 1 minus cos theta. இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? அப்ப L வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 30 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 30 into 1 minus cos theta வந்து நம்மளுக்கு கொடுக்கல, அதனால தீட்டானே வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த क्वेश्चनல தீட்டாக்கு பதிலா ஆல்பான்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா?
நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 8 என்ன சொல்ல வராங்க அப்படின்றது பாருங்க the main principle of surveying அப்படினு சொல்றாங்க சர்வேயோட முக்கியமான பிரின்சிபல் என்னது working from whole to part அப்படின்றது தான் கரெக்ட் சரிங்களா working from whole to part இதோட முக்கியமான work என்ன அப்படினு பார்த்தா accumulation of error prevent பண்றது தான் வந்து working from whole to part ஓட முக்கியமான நோக்கம் சரிங்களா சர்வேயோட முக்கியமான பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்டா working from whole to part இதுதான் அடிக்கணும் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 9 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ரெகனைசன்ஸ் சர்வே அப்படின்றது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூட்டை பேஸ் பண்ணி தான் வரும் ரஃபா வந்து பாத்தீங்கன்னா வரும் டு டிட்டர்மைன் தி feasibility and rough cost of the scheme அப்படினு சொல்லுவாங்க சரிங்களா ரஃப் காஸ்ட்க்கு வந்து மெயினா வந்து ரெகனைசன்ஸ் சர்வே வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து 1 தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்க preliminary survey அப்படினு சொல்றாங்க preliminary survey அப்படின்றது to collect the more precise data வந்து அதிகமா கலெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா choose the best location for the work and to estimate the exact quantity and cost அப்படினு சொல்லிருக்காங்க exact quantityக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் location survey இது வந்து பாத்தீங்கன்னா setting out of the work of ground சரிங்களா setting out of workக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 1 2 3 மூணுமே வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 10 வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க when it is impractical to hold the chain on sloping ground the method need to measure the horizontal distance அப்படினு சொல்றாங்க சரிங்களா एक्चुअली என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பிங் கிரவுண்ட் இருக்கு இந்த ஸ்லோப்பிங் கிரவுண்டுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்டைரக்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரவே வராது டைரக்ட் மெத்தடுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப்பிங் மெத்தட் வரும் சரிங்களா புரோக்கன் செயின் மெத்தட் சரிங்களா புரோக்கன் செயின் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் இதை கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி மெத்தட் ஆஃப் ஸ்டெப்பிங் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பாக வச்சு இது ஒரு ஏ இது ஒரு பி இது ஒரு சி இந்த மாதிரி வச்சு என்ன பண்ணலாம் இந்த டோட்டல் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் a plus b plus c இப்படி கூட நீங்க என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அப்ப இதுக்கு ஆன்சர் 2 and 3 மட்டும் தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு ஆன்சர் என்ன ஒரு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 11 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க செயின் சர்வே இஸ் வெல் அடாப்டட் ஃபார் அப்படினு சொல்றாங்க சரிங்களா செயின் சர்வே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் சர்வேக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஸ்மால் சர்வே இன் ஓபன் கிரவுண்ட் சரிங்களா ஒரு ஓபன் கிரவுண்ட்ல ஸ்மால் சர்வேக்கு வந்து பாத்தீங்கன்னா செயின் சர்வே தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்மால் சர்வே இன் ஓபன் கிரவுண்ட் அப்படின்றதான் கரெக்ட் ஸ்மால் சர்வே இன் ஓபன் கிரவுண்ட் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन நம்பர் 12 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க பிக் அப் தி கரெக்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கிறதுல எது வந்து கரெக்டான ஸ்டேட்மென்ட் அப்படினு தான் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் பாருங்க A sag correction may be positive or negative. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் correction for refraction chain is too long மட்டும் தான் correction positive error negative அப்படினு சொல்லியிருக்கேன் அப்ப sag correctionக்கு வந்து negative தான் வரும் positive or negative னு சொல்லவே கூடாது அதனால first statement wrong எனக்கு கேட்டிருக்கிறது வந்து கரெக்ட்டா ராங்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க the limiting length of a offset is independent of the scale of plotting அப்படின்றாங்க சரிங்களா இது வந்து scale of plotting இண்டிபெண்டன்ட்டா இருக்கும் அதாவது டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படினு சொல்றாங்க limiting length இதுக்கு தப்பான ஸ்டேட்மென்ட் இது டிபெண்ட் ஆன் தி ஸ்கேல் ஆஃப் பிளாட்டிங் அப்படினு தான் வரணும் அதனால இரண்டாவது ஸ்டேட்மென்ட்டும் உங்களுக்கு தப்பு மூணாவது பாருங்க எரர் டியூ டு லேயிங் ஆஃப் தி டைரக்ஷன் ஆஃப் ஆஃப்செட் இஸ் நெக்லிஜிபிள் அப்படின்றாங்க சரிங்களா அதாவது நெக்லிஜிபிள் எரர் அப்படினு சொல்றாங்க நெக்லிஜிபிள்னு சொல்லக்கூடாது மூணாவது வந்து தப்பான ஸ்டேட்மென்ட் நாலாவது பாருங்க ஸ்லோப் கரெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் சப்ட்ராக்டிவ் இது கரெக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கரெக்ஷன் ஃபார் ரிஃப்ராக்ஷன் செயின் இஸ் டூ லாங் மட்டும் தான் கரெக்ஷன் பாசிட்டிவ் எரர் நெகட்டிவ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மீதி எல்லாமே அது அப்படியே என்னன்னு போடணும் ஆப்போசிட்டா போடணும் அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்லோப் கரெக்ஷன் இஸ் சப்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 13 ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு 30 மீட்டர் செயின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அந்த 30 மீட்டர் செயின் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் டூ ஷார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தெரியாம நான் வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணியிருக்கேன் எனக்கு 300 மீட்டர்னு சொல்லி வருது அப்ப ஒரிஜினலா ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா நீங்க டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணியே போட்டுடலாம் ட்ரூ லென்த் இன்டு ட்ரூ செயின் ஈக்குவல் டு மெஷர்டு லென்த் இன்டு மெஷர்டு செயின் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 30 மீட்டர் செயின் அப்படின்றது ட்ரூ செயின் தான் சரிங்களா இது எவ்வளவு வரும் 30 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த செயின் வந்து 10 சென்டிமீட்டர் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அப்பனா இதை மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணா 0.1 ன்னு சொல்லி கிடைக்குமா அப்ப 29.9
சென்டிமீட்டர் அப்படின்றதான் இதோட மெஷர்டு செயினோட வேல்யூ. சரிங்களா? இது தெரியாம நான் என்ன பண்ணியிருக்கேன், அதாவது ஒரிஜினலா ஒரு செயின் வந்து 30 மீட்டர் இருக்கணும். ஆனா அந்த செயினை நான் நல்லா மெஷர் பண்ணி பார்த்தா அது 30 மீட்டர் இல்ல, 29.9 மீட்டர் தான் இருக்கு. சரிங்களா? இது தெரியாம நான் மெஷர் பண்ணியிருக்கேன். எனக்கு மெஷர்டு லென்த் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 300 மீட்டர்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? அப்ப எனக்கு ட்ரூ லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப கேன்சல் பண்ணி பாருங்க. கேன்சல் பண்ணி பார்த்தா ட்ரூ லென்த் கிடைச்சிருமா? ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல், 3 10s are 30. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 299 மீட்டர்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நல்ல புரிதலோட படிச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 14 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the angle of dip at a point equator அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? போலை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆங்கிள் ஆஃப் டிப் வந்து பார்த்தீங்கன்னா போலை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி வரும், ஈக்குவேட்டாரை பொறுத்த வரைக்கும் 0 டிகிரி வரும். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, போல் P இருக்குல்ல, போல் POLE, இந்த P-யை வந்து மிரர் பண்ணா நம்மளுக்கு என்னவாகும்? 9 மாறும் அப்படின்றது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போல்னா உங்களுக்கு 90 டிகிரி, ஈக்குவேட்டார்னா 0 டிகிரி. அப்போ இதுக்கு ஈக்குவேட்டார்னு கேட்டிருக்காங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் 0 டிகிரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 15. மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் ஓரியன்டேஷன் பை 3 பாயிண்ட் ப்ராப்ளம். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளேன் டேபிள் சர்வே பேசிக் சர்வேயிங் டாபிக்கு கீழே வரும். சரிங்களா? நிறைய பேர் பிளேன் டேபிள் சர்வே சிலபஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சிலபஸை ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா படிங்க. சரிங்களா? உங்களோட சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் சிலபஸ்ல 2வது யூனிட்ல எல்லா டாபிக்கையும் படிச்சு பாருங்க. அதுல பிளேன் டேபிள் கண்டிப்பா சிலபஸ்ல இருக்கு. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிசெக்ஷன் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் ப்ராப்ளம், 2 பாயிண்ட் ப்ராப்ளம்னு 2 இருக்கு. 3 பாயிண்ட் ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா பெசல்ஸ் மெத்தட், அதை வந்து கிராபிகல்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? மெக்கானிக்கல் மெத்தட், பெசல்ஸ் மெத்தட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு 3 இருக்கு. சரிங்களா? இதுல மோஸ்ட் அக்யூரேட் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. மோஸ்ட் அக்யூரேட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் இருக்குதுல மோஸ்ட் அக்யூரேட். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 16 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the length of a குண்டர் செயின் is அப்படின்றாங்க. சரிங்களா? குண்டர் செயினை பொறுத்த வரைக்கும் 100 லிங்க் வந்து பாத்தீங்கன்னா 66 அடிக்கு சமம், 66 ஃபீட்டுக்கு சமம். சரிங்களா? சர்வேயர் செயின்னாலும் குண்டர் செயின்னாலும் ஒண்ணுதான். சர்வேயர் வந்து குண்டா இருப்பாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ஷார்ட்கட். சரிங்களா? அப்ப சர்வேயர் செயின்னாலும் குண்டர் செயின்னாலும் ஒண்ணுதான். சர்வேயர் வந்து குண்டா இருப்பாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 100 லிங்க் வந்து பாத்தீங்கன்னா 66 அடிக்கு சமம். சரிங்களா? அதே மாதிரி இன்ஜினியர் செயின் 100 லிங்க் 100 ஃபீட்டுக்கு சமம். சரிங்களா? இன்ஜினியர் வந்து எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாரு, அதனால 100 லிங்க் 100க்கு 100 மார்க் அப்படின்றத கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 100 லிங்க் வந்து 100 ஃபீட்டுக்கு சமம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர் செயின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ செயின் ஒன்னு இருக்கு. ரெவென்யூ செயின் வந்து பாத்தீங்கன்னா 33 அடி வந்து 16 லிங்க்குக்கு சமம். இந்த கொஸ்டின்ல தான் பெரும்பாலும் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ரெவென்யூ செயின் கொஸ்டின் இருக்கும், உங்களுக்கு ஆப்ஷன் செட் பண்ணும்போது 33 லிங்க்னு இருக்கும், அதே மாதிரி 16 லிங்க்னு இருக்கும். எது அடிக்கிறதுன்னு தெரியாம என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து தப்பு பண்றாங்க. சரிங்களா? கொஸ்டினை நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. 33 அடி தான் 16 லிங்க். இது வந்து ரெவென்யூ செயின். சரிங்களா? இருக்கிறதுலே இது மூணுத்துல வந்து எது வந்து கொடஸ்ட்ரல் செயின், கொடஸ்ட்ரல் சர்வேக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? கொடஸ்ட்ரல் சர்வேக்கு ரெவென்யூ செயின் தான் பயன்படுத்துவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? the length of குண்டர் செயின் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் 100 லிங்க் 66 ஃபீட்டுக்கு சமம். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 17 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. the more experience of the chainman remains the zero end. சரிங்களா? அதான் zero end அப்படின்றது ஸ்டார்டிங் எண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? அதாவது நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னு வைங்களேன், ஒரு 30 மீட்டர் நான் மெஷர் பண்றேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ஜீரோ எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் தான் என்னது? ஃபாலோவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஜீரோ எண்ட் அப்படின்றது ஃபாலோவர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாருங்க, அதர் செயின்மேன் ஹோல்டிங் எ ஃபார்வர்ட் ஹேண்டில் இஸ் கால்டு. அதாவது இந்த செயின்மேனுக்கு ஃபார்வர்டா நிக்கிற ஒரு பேர் வந்து லீடர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸ்டார்டிங்ல நிக்கிற ஒரு ஃபாலோவர், ஆப்போசிட்ல நிக்கிறவர் லீடர். சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் ரெண்டுமே கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாருங்க, இது எல்லாமே ஃபார்முலா தாங்க. டேப் கரெக்ஷன் ஃபார்முலா படிச்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மீன் சி லெவல் வந்து பாத்தீங்கன்னா L × 1 - h/r அப்படின்றது மீன் சி லெவலோட ஃபார்முலா. சரிங்களா? L ×
1 minus h by r சரிங்களா. இது வந்து எதோட ஃபார்முலா, மீன் சி லெவல், அதோட ஃபார்முலா தான் இது. L into 1 minus h by r அப்படின்றது மீன் சி லெவலோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது L by 24 W by P square அப்படின்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாக் கரெக்ஷனோட ஃபார்முலா சரிங்களா. இப்போ வந்து ஏக்கு வந்து 4 னு தெரிஞ்சிருச்சு, அப்பனா கண்டிப்பா B யும் ரிமூவ் பண்ணிடலாம், D யும் ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்னு ஏவா இருக்கும் இல்ல சியா இருக்கும் சரிங்களா. சாக் கரெக்ஷன் வந்து LW square by 24 P square அப்படின்றது ஃபார்முலா. L into capital W square by 24 P square சரிங்களா. இந்த ஃபார்முலாவை இப்படியும் கேட்பாங்க, அப்படி இல்லைனா இந்த கேபிட்டல் W வை நீங்க UDL கன்வெர்ட் பண்ணணும். கேபிட்டல் W is equal to small WL இப்படி போட்டீங்கன்னு வைங்க, WL into whole square into L by 24 P square அப்படின்னு சொல்லி வரும். அப்பனா இது எப்படி எழுதிக்கலாம், W square இது ஒரு L square னு வருமா, இங்க ஒரு L இருக்கா, அப்ப L cube னு மாறும். W square L cube by 24 P square இந்த மாதிரியே வந்து இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் சரிங்களா. இது ரெண்டுமே சாக் கரெக்ஷனுக்கான ஃபார்முலா தான் சரிங்களா. அப்ப வந்து B க்கு வந்து 1 அப்படின்றது கரெக்ட். அப்ப ஒன்னு இதுக்கு ஆன்சர் ஏவா இருக்கணும் இல்ல சியா இருக்கணும் சரிங்களா. அடுத்தது டெம்பரேச்சர் கரெக்ஷன், CT is equal to alpha into Tm minus T0 into L சரிங்களா. alpha into Tm minus T0 into L சரிங்களா. ஆல்ஃபானா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பென்ஷன், Tmனா மீன் டெம்பரேச்சர், T0னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப வந்து இதுக்கு ஆன்சர் என்ன வரும், C க்கு வந்து 3. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, கண்டிப்பா A தான். அடுத்தது புல் கரெக்ஷன், P minus P0 into L by AE சரிங்களா. Pன்றது அப்ளைட் புல், P0ன்றது ஸ்டாண்டர்ட் புல் சரிங்களா. Aன்றது ஏரியா, ஈன்றது யங்ஸ் மாடுலஸ் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 19 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. the size of plane table அப்படின்றாங்க. plane tableோட சைஸ் வந்து என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கங்க, 600 க்கு 750, மேக்ஸிமம் வந்து 750 அப்படின்றதான் கரெக்ட்பா. மேக்ஸிமம் வந்து 750 mm இருக்கணும் சரிங்களா. அது ஒண்ணு 600 க்கு 750 இருந்தாலும் சரி, இல்லனா 450 க்கு 750 இருந்தாலும் சரி சரிங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 20. क्वेश्चन नंबर 20 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. in a plane tabling the instrument used to measure horizontal and vertical distance டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு சரிங்களா. அதாவது horizontal and vertical distance டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலிடேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் குறிப்பா வந்து ரெண்டுமே மெஷர் பண்றதுக்கு டெலஸ்கோபிக் அலிடேட் பயன்படுத்துவாங்க சரிங்களா. ஒன்லி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னா நீங்க பிளேன் அலிடேட் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டெலஸ்கோபிக் அலிடேட் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 21 என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பாருங்க. in order to determine natural futures, அதாவது நேச்சுரல் அப்படின்றது மீனிங் என்ன, உருவாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நேச்சுரலா உருவாகக்கூடிய விஷயம், உருவாகிறதுனா நம்ம எதை சொல்லலாம், வேலி, வேலின்றது ஒரு மவுண்டைன் தான், அது நேச்சுரலா தான் உருவாகும். ரிவர் அப்படின்றது ஒரு நேச்சுரலா தான் உருவாகும். லேக் அப்படின்றது ஒரு நேச்சுரலா தான் உருவாகும் சரிங்களா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னன்னா டொப்போகிராபிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது, டொப்போகிராபிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 22. டைப்ஸ் ஆஃப் சர்வேல நான் நிறைய டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். क्वेश्चन நம்பர் 22 பாருங்க. the surveying used to determine additional details such as boundary of the field அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அதாவது பவுண்டரி பத்தி சொல்லக்கூடிய விஷயம், அதுக்கு பேர் தான் என்னது, கொடஸ்ட்ரல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. லொகேட் த பவுண்டரி அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் என்னது, கொடஸ்ட்ரல் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெவென்யூ செயின் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ரெவென்யூ செயின் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 23. the maximum tolerance of 5 meter chain சரிங்களா. டாலரன்ஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது ஒரு செயின் வந்து நீங்க 30 மீட்டர் செயின் வாங்குறீங்கன்னா அது ஒரிஜினலா மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா 30 மீட்டர் இருக்காது. அதுல ஒரு குறிப்பிட்ட எம்எம் வந்து கூடவோ குறையவோ இருக்கும் சரிங்களா. இதுக்கு பேர் தான் டாலரன்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு பேர் தான் டாலரன்ஸ். இப்ப 30 மீட்டர்னு வைங்களேன், 30 மீட்டர் செயினா இருந்தா பிளஸ் ஆர் மைனஸ் 8 mm சரிங்களா. 20 மீட்டர் செயினா இருந்தா பிளஸ் ஆர் மைனஸ் 5 mm. அதே மாதிரி 5 மீட்டர் செயினா இருந்தா பிளஸ் ஆர் மைனஸ் 3 சரிங்களா. இது எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கங்க. 5 மீட்டர் செயினுக்கு ஒரு 3 mm வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கூடவோ குறையவோ இருந்தா பிரச்சனை இல்லை, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 24. which of the following correction is automatically rectified neutralized while measuring the linear distance with a tape when the normal tension is applied அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. லீனியர் மெஷர்மென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கலி ரெக்டிஃபைலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா லீனியர் மெஷர்மெண்ட்னாலே வந்து டைரக்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். லென்த்தோ பிரெத்தையோ மெஷர் பண்றது. சரிங்களா? இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நார்மல் டென்ஷன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டென்ஷன்னா பிடிச்சி இழுக்கிறது, அப்பனா வந்து புல் கரெக்ஷனா தான் இருக்கும். புல் கரெக்ஷன் அதே சமயத்தில் லீனியர் மெஷர்மெண்ட். சரிங்களா? லீனியர் மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி வந்தா அது கண்டிப்பா சாக் கரெக்ஷனா தான் இருக்கும். அப்ப கரெக்ஷன் டியூ டு சாக் அண்ட் புல், இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இதுக்கு ஆன்சர் என்ன, ஒரு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 25. The indirect ranging, the number of ranging rod required அப்படின்றாங்க. சரிங்களா? டைரக்ட் ரேஞ்சிங், இன்டைரக்ட் ரேஞ்சிங் ரெண்டு இருக்கு. இன்டைரக்ட் ரேஞ்சிங்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் ரேஞ்சிங் ராட் பயன்படுத்துவாங்க அப்படின்னா மொத்தம் 4 நம்பர் ஆஃப் ரேஞ்சிங் ராட் வந்து பயன்படுத்துவாங்க. இன்டைரக்ட் ரேஞ்சிங்க்கு மொத்தம் 4 நம்பர் ஆஃப் ரேஞ்சிங் ராட் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 26 பாருங்க, இத மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஒரு ஏக்கர் வந்து எத்தனை ஸ்கொயர் செயினுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு ஏக்கர் வந்து 10 ஸ்கொயர் செயினுக்கு சமம். ஒரு ஏக்கர் வந்து 10 ஸ்கொயர் செயினுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஏக்கர். சரிங்களா? 10 ஸ்கொயர் செயின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 27 பாருங்க. The general layout of new colony or town ஷோயிங் ரோடு, மார்க்கெட், ஹாஸ்பிட்டல் எக்ஸெட்ரா. சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒரு லே அவுட். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரோடு, அதாவது டவுனு, காலனி, ரோடு, மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல், ரிவர், இது எல்லாத்துக்கும் நம்ம போடக்கூடிய லே அவுட். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பேர் வந்து இண்டெக்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் இண்டெக்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு 10th யூனிட்ல வரும். 10th யூனிட்ல பில்டிங் டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த யூனிட்ல இது எல்லாமே வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 28 பாருங்க. D is a distance between the equidistant ordinate. சிம்சன் ரூல் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. சரிங்களா? சிம்சன் 1/3 ரூல் ஃபார்முலா தெரியும். D/3 into first ordinate plus last ordinate, 2 வந்து odd ordinate, 4 வந்து பாத்தீங்கன்னா even ordinate அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இதுக்கு பாருங்க D/3 கண்டிப்பா ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் டி வராது. D/3 ஃபர்ஸ்ட் ஆர்டினேட், லாஸ்ட் ஆர்டினேட், 2 வந்து ஆட் நம்பர்ல வரும், 4 வந்து ஈவன் நம்பர்ல வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆர்டினேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்சன் ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 29 பாருங்க. பில்டிங், நான் சொல்லியிருக்கேன் ஒரு பில்டிங் இருக்குன்னு வைங்களேன். இதோ பாருங்க, இப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பில்டிங் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை நான் மெஷர் பண்றேன். அப்ப இங்க இருந்து நான் இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி மெஷர் பண்ண முடியும்? இங்க இருந்து இங்க போறதுக்கு செயினிங்கும் நம்மளால பயன்படுத்த முடியாது. அதே சமயத்துல ரேஞ்சிங் ராடும் பயன்படுத்த முடியாது. ரேஞ்சிங் வந்து இந்த இடத்துல நீங்க ரேஞ்சிங் ராடு வச்சிருக்கீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அந்த இடத்த பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா நடுவுல ஒரு பில்டிங் இருக்கு. அப்பனா போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங் ரெண்டுமே வந்து அப்ஸ்டக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ஸ்டக்கிள் அப்படின்றது தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, குமுலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த क्वेश्चनக்கு நான் ஷார்ட்கட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குமுலேட்டிவ் எரர், காம்பன்சேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. குமுலேட்டிவ் எரர் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். சரிங்களா? காம்பன்சேட்டிங் எரர் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எல். இது வந்து காம்பன்சேட்டிங் எரர். காம்பன்சேட்டிங் எரர் ஆப்ஷன் ஏ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காம்பன்சேட்டிங் எரர்னாலும் ஆக்சிடென்டல் எரர்னாலும் ஒன்று தான் அப்படின்றது சொல்லியிருக்கேன். சிஸ்டமேட்டிக் எரர்னாலும் குமுலேட்டிவ் எரர்னாலும் ஒன்று தான் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பைக்ல நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தலையில வந்து ஒரு ஹெல்மெட் போடணும். அப்ப வந்து இந்த எல்லுக்கு ஒரு ஹெல்மெட் போடணும். அந்த ஹெல்மெட் தான் ரூட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கணும்னா தலையில ஒரு ஹெல்மெட் போடணும். அந்த ஹெல்மெட் தான் ரூட் எல். சரிங்களா? அப்ப ஆக்சிடென்டல் எரர்னாலும் காம்பன்சேட்டிங் எரர்னாலும் ஒண்ணுதான். அதுக்கு ரூட் எல்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல், இது வந்து குமுலேட்டிவ் எரர் அப்படின்றத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிங்க, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது போக நம்ம கிட்ட டெஸ்ட் பேட்சும் அவைலபிளா இருக்கு. சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நான் சொல்ற நம்பரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நீங்க அந்த டெஸ்ட் பேட்ச் சேரணும் அப்படின்னா இப்ப நான் ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிட்ட வந்து ஆன்லைன் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ சர்வேயர் டிராஃப்ட்மேன் 2025 டிஎன்பிஎஸ்சி நோக்கி வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆன்லைன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட நேம் ஆரோவில் பேட்ச். இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா
டோட்டலா 8 மந்த் டியூரேஷனுக்கு நம்ம கண்டக்ட் பண்றோம். டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாसेस வந்து கண்டக்ட் பண்றோம். டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நோட்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கிடைக்கும். ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பைலிங்குலா கிடைக்கும். இந்த கிளாसेसல நீங்க ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. 9500384300 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேட்சுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லிடுவாங்க. டெஸ்ட் பேட்சுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே சமயத்துல நீங்க வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, அதாவது டிப்ளமோ சிவில் முடிச்சுட்டு டெக்னிக்கல் பேப்பர் வந்து தமிழ் மீடியத்துக்குள்ள நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து தமிழ் மீடியத்துக்கு நோட்ஸ் டெஸ்ட் சீரிஸ் இந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காகவே நம்ம இன்னொரு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பேட்ச் நேம் வந்து பாத்தீங்கன்னா பென்னி குயிக் பேட்ச். இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஸ்பெஷலா வந்து இந்த பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பேட்ச் டெக்னிக்கலும் சரி ஜிஎஸும் சரி ரெண்டுமே உங்களுக்கு தமிழ் மீடியத்துல கிடைக்கும். சரிங்களா? இந்த பேட்ச் வந்து 7 மந்த் டியூரேஷனுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9500384300 அப்படி இல்லனா 6382809713 அப்படி இல்லனா 8668029422 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லிடுவாங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் பேட்சும் ஆன்லைன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. தமிழ் மீடியம் பேட்சும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ இதுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம மார்ச் மந்த்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கான ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணதும் கண்டிப்பா நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடா டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ சர்வேயர் டிராஃப்ட்மேன் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு புதுசா ஒரு டெலகிராம் சேனல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டெலகிராம் சேனலோட நேம் டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ். இந்த டெலகிராம் சேனல்ல 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. இந்த டெலகிராம் சேனல்ல நம்ம டெய்லி குவிஸ் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஃப்ரீ டெஸ்ட் சொன்னேன்ல, இந்த ஃப்ரீ டெஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம டெலகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். இந்த டெலகிராம் சேனல்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் பிப்ரவரி 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வேகன்சி வேற இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஜேடிஓ எக்ஸாம் ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேன் இதுக்கெல்லாம் வந்து வேகன்சி வந்து 1000+ வேகன்சி கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்லேயும் வேகன்சி கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால தொடர்ந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். சரிங்களா? எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. வரப்போற டிஎன்பிஎஸ்சி சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இந்த எக்ஸாம் வந்து நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.